இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை, காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். ஏன்னா இது டிவிஎஸ்சி தமிழக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பு தான். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் இந்த ஆன்டி கரப்ஷன் அப்படின்ற விங் அவங்களுக்கு கீழே இருக்கிற இதுதான். அதுக்கு அவங்களே பெர்மிஷன் தர்றதுன்றது ஒன்றும் பெரிய சீம வித்தை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எதனால் அவர்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி என்றால், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்தியாவில் எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் இருந்த தமிழக அரசாங்கம் செய்தது. வேற எந்த அரசாங்கமும் எந்த ஆண்டும் சுதந்திர இந்தியாவில் செய்யாத ஒரு சாதனை 11 மருத்துவக் கல்லூரிகள். அதுவும் ஒரு ஆண்டு டயத்துக்குள்ள டெண்டர் விட்டு அந்த கான்ட்ராக்டர்கள் ஏற்பாடு செஞ்சு அந்த இடத்துல டாக்டர்ஸ் நர்சஸ் போட்டு, இப்போ விருதுநகர் மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு புயல் வேகத்தில் செய்து முடிக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால அதனுடைய தாக்கம் இன்னைக்கு இவங்க 2 வருஷத்துல எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தீங்க, அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக ஓகே, ஏற்கனவே இப்போ அண்ணன் எடப்பாடியார் செய்த சாதனையினால் இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் என்ற பெயர் பெற்றுவிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு எய்ம்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு கூட உங்களால் பண்ண முடியல. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இந்த இடத்துல திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் இந்த 2 ஆண்டுகளில் ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டீர்களா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் அலோவ் பண்ணியாச்சு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? கட்டடம் நாங்கள் கட்டி தரேன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம மத்திய அரசாங்கத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கேட்டு வாங்கினோம்னா அதில் பாதி நம்ம தானே போட்டோம், தமிழக அரசாங்கம் தானே போட்டோம். இதில் முழுமையாக அவங்க பண்ணணும்னு நியாயம். தமிழக அரசாங்கத்தில் கொஞ்சம் ஃபண்டு கமிட் பண்ணுங்க. இவ்வளோ பேசுகிறார்ல பிடிஆர் அவர்கள், வளர்ச்சி திட்டங்கள் கொண்ட அரசு இதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது. 2 வருஷமாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கூட ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாத அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அவங்க மக்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க 11 காலேஜ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசுகிறப்போ, அதோட சித்தா காலேஜும் சேர்த்திங்கன்னா 12 காலேஜ் ஒரு வருஷத்தில் கொண்டு வர்றது மிக மிக பெரிய சாதனை. அந்த சாதனையை பொறுத்து கொள்ளாமல் இன்னைக்கு இந்த கரை பூசும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக வெற்றி பெறாது. மற்ற இடங்களில் இப்போ நீங்கள் ரெய்டுலாம் நடத்துனீங்களே, என்ன நடந்தது? எந்த ஒரு இடத்துலையும் எதையும் கண்டுபிடிக்கலன்றது எல்லாருக்குமே தெரியும். பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்திருக்கிறது திமுக அரசாங்கம். இந்த ஸ்டெர்லைட் விஷயத்தில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய களங்கத்தை அண்ணன் எடப்பாடியார் அரசின் மேல் சுமத்திட்டு இருந்தீங்க. எதுக்கு இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அவங்க முதல்வருக்கு அது தெரியலை, முதல்வர் கட்டுப்பாடை மீறி நடந்த விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்னர் சொல்வது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அவர் ஒரு சான்று இல்லாமல் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கல. அது கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம். மத்திய அரசாங்கம் சார்ந்த ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு மாநில அரசாங்கம் இப்போ ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த யூனிட்டை அப்படியே டிசம்பிள் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அதன் முக்கியமான முடிவு இன்னைக்கு மாநில அரசாங்க கையில் தான் இருக்குது. அந்த இடத்த இப்போ தூத்துக்குடியில் அவர் சொன்ன விஷயம் நீங்கள் அதை எளிதாக கடந்து போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக என்ன சொல்கிறாரு, தாமிர உற்பத்தி இன்னைக்கு 40 விழுக்காடு இந்தியாவோட தேவையை அது நிறைவேற்றி கொண்டிருந்தது. தூத்துக்குடியோடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு இந்த ஒரு நிறுவனத்தையும் இதை சார்ந்த துணை நிறுவனங்களையும், அங்கே கிடைத்த 5000 வேலை வாய்ப்புகள், அதுக்கு சைடா சப்சிடிஸாகவும் அதை சார்ந்த இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய 15000 வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறது. அதனால் இந்தியா சைனாலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய இருக்கு. காப்பர் இன்னைக்கு சைனாலிருந்து அதை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற இடங்கள்ல இதே மாதிரி ஒரு தொழிற்சாலை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு. அதை அவருக்கு சொல்வதற்கு உரிமை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் சொன்னதுல சரிதானா, இதை ஆய்ந்து பார்க்க வேண்டியது மாநில அரசாங்கம். அப்புறம் இப்போ இங்கிருந்து இந்த பிளான்ட் போயிடுச்சு, குஜராத்தில் போய் அதே பிளான்ட் அதே டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா என்ன பேச்சு வரும்? மாநில அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு இதான வரும். அதனால இது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம், புறந்தள்ள வேண்டிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் நம்புறேன். அதை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு.
நன்றி. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சி ஜெட் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 பேர் மாற்றுக் கட்சிகள் சேர்ந்துட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்யலாம். அது அவங்களுடைய விருப்பம். இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்தியில் மோடி பலதரப்பான மனிதர்களை பார்க்கிறார். அது அவருடைய உரிமை. அது நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து அவர் கண்டிப்பா பார்ப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நிகழ்வில் தோழமை கட்சியுடைய மிக முக்கியமான தோழமை கட்சி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்திய அளவில் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிக மிக வலிமை படைத்த கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால அவங்க ஒரு கூட்டணி கட்சியின் தலைவராக இந்தியாவிலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் பெரிய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரை சந்திப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் யாரை சந்திக்கிறார்ன்றதை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதுங்க. கட்சி மிக மிக வேகமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடரும். இதை மாற்றுவதற்காக ஊடகங்களை வச்சு அவர் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, இவரு ஈக்குவல், அவரு ஈக்குவல், அந்த மாதிரி செய்வது எந்த உடன்பாடும் எங்களுக்கு கிடையாது. தேங்க்யூ.